guys, welcome back our YouTube channel. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்ட் டேஸ்ல நாங்கள் கப்பலா ஹனிமூன் ட்ரிப் கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். ஸோ அதுக்காக நாங்கள் என்னெல்லாம் ட்ரிப்காக நாங்கள் என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், எப்படி பண்ணணுன்றதை நம்ம இந்த விளையாடல பார்க்க போகிறோம். கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பர்ச்சேஸ், மினி பர்ச்சேஸ். கொடைக்கானல் ட்ரிப்பே வந்து நாங்கள் சடனாக வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால நாங்கள் முன்னாடி எதுவுமே அரேஞ்ச் பண்ணி வைக்காமலே இருந்துட்டோம். லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் வந்துட்டு போகலான்றதே கன்ஃபார்ம் பண்ணோம். பிளான் இருந்தது, பட் வந்து நம்ம எந்த டேட்ல போறன்ற ஒரு கன்ஃபியூஷனாகவே நாங்கள் இருந்துட்டோம். மெயினாக நாங்கள் டிமார்ட் வந்ததே ஒரு சைட் பேக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான். இது வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும், பட் வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடியே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தா எங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் நாங்கள் 2 டேஸ் முன்னாடி தான் இந்த கன்ஃபார்மே பண்ணதுனால சரி ஓகே பக்கத்தில் இருக்க டிமார்ட்ல போயிட்டு வாங்கிக்கலாம் மாதிரி யோசிச்சுட்டு ஹேண்ட்பேக்லாம் இருக்கும். பட் நம்ம வந்துட்டு 3 டேஸ்க்கு வந்து நாங்கள் இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 3 டேஸ்மே நம்ம பெரிய பெரிய பேக் வந்து எல்லா இடத்துக்குமே கேரி பண்ணிக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு சின்ன சைட் பேக் மாதிரி இருந்துட்டா நமக்கு தேவையான திங்ஸ் மட்டுமே நம்ம வந்துட்டு அந்த பேக்ல வச்சுக்கலாம். மெயினாக நான் வாங்க வந்த பேக்கே வந்துட்டு சைட் பேக் தான். அது வந்துட்டு நம்ம ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 பேருக்குமே சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேக் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில். அந்த பேக் வந்து எல்லா டைமும் நம்மளே கேரி பண்ணிக்க முடியாது. பட் அது பெருசு தான், ஸ்டோரேஜ் பெருசு, பட் வந்து எல்லா டைமுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதே நம்ம சின்னதாக பார்க்கும்போது ஓகேன்ற மாதிரி இருக்கும். மெயினாக அது வந்துட்டு கேஷ் அதுக்கப்புறம் மொபைல்ஸ்லாம் மட்டும் சேஃபாக வச்சுக்கிற மாதிரி நான் வந்து தேடிட்டு இருந்தேன். இப்போ நான் போட்டிருக்க இந்த க்ரீன் கலர் தான் வந்துட்டு நாங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பேக் சைடில் இருக்காது, ஃப்ரண்ட் சைட்லையுமே இருக்கும். நமக்கு சேஃபாகவும் இருக்கும், நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் ஆல்மோஸ்ட் என்னுடைய பாதி திங்ஸ் வந்து நான் இந்த பேக்குள்ள தான் வச்சிருந்தேன். இந்த ஜிப்புமே நம்மளுக்கு 2-3 கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று சைடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பேக்கோட ரேட் வந்துட்டு 350 ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. இதை விட சின்னதும் இருக்கு, இதை விட பெருசும் இருக்கு. பட் எங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லை. ஓகே, சும்மா போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம்ல, ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இந்த 2 திங்ஸ் வாங்க தான் நாங்கள் மெயினாகவே டிமார்ட் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப இந்த சைக்கிளுமே பார்த்தோம். எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த சைக்கிள் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி. சரி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பிஃபோராகவே நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம். எங்களுக்கு வந்துட்டு 8:15க்கு பஸ்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து எல்லாமே ரெடி ஆகிக்கணும்ட்டு எங்களுக்கு வந்துட்டு 3 டேஸ் பிளான்ன்றதுனால ஃபர்ஸ்ட் டேக்கு என்ன காஸ்டியூம், செகண்ட் டேக்கு என்ன, தேர்ட் டேக்கு என்னன்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு 3 செட், எக்ஸ்ட்ரா ஒரு 2 செட், இந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி பரத்துக்குமே நாங்கள் 2 பேருக்குமே சேமாக வந்துட்டு இந்தந்த காஸ்டியூமுக்கு இந்த மாதிரி ஷூ போட்டுக்கலாம், அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். இந்த ட்ராலிலுமே வந்துட்டு பார்க்க ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸ் தான். பட் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருந்துச்சு. நான் வந்து மேலேயுமே வச்சிருந்தேன், கீழேயுமே வச்சிருந்தேன். எங்களுக்கு டவலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் 2-3 ட்ரெஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பேக் பண்ணிட்டு நாங்கள் கரெக்டாக 6:30க்குலாம் வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து 8:15க்கு கரெக்டாக பஸ்ஸு. ஆனால் நாங்கள் 8:14க்கு தான் இங்கே வந்து KFC வாங்கிட்டு இருக்கோம். வாங்கி முடிச்சுட்டு எப்படியும் நம்ம பஸ்ஸை போகும்போது பசிக்கும், அதனால நைட்டுக்காக KFC மட்டும் நம்ம வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு கரெக்டாக பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயுமே லக்கேஜ்லாம் வச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். நான் நிறைய டைம் வந்துட்டு இந்த ஸ்லீப்பரில் வந்துட்டு போயிருக்கேன், நிறைய டைம் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் இது புதுசாக தெரியல. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் வரன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. இப்படி இருக்குமா, இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாமா, அதை பண்ணிக்கலாமான்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக 8:20க்குள்ள வந்து பஸ்ஸுமே மூவ் ஆயிடுச்சு. இந்த பஸ் அதுக்கப்புறம் நாங்க எப்படி போனோன்றதா நாங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ப்ராப்பரா சொல்றோம். என்னென்ன பேக்கேஜ் எடுத்திருந்தோம், எவ்வளவு டேஸ்க்கு எடுத்திருந்தோம்ன்ற மாதிரி எல்லாமே நாங்க வந்து ஃபுல் பேக்கேஜ்ல போயிருந்தனால எங்களுக்கு அங்க போய் கொஞ்சம் அலைய வேண்டியது இல்லாம இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்ட் டைம் எங்க ஃப்ரெண்ட் வந்து அதே சேம் கொடைக்கானல் இவங்ககிட்ட தான் வந்துட்டு போயிருந்தாங்க. அதனால அவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்ததுனால நாங்களும் இவங்ககிட்டே வந்துட்டு சேமா புக் பண்ணிக்கலாம். இங்க வந்து என்னன்னா நாங்க அங்க இங்கன்னு அலையாம ஒரே இடமா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபுல் பேக்கேஜை தான் பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாமே பேசி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கரெக்டாக போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இது வந்து மார்னிங் ஒரு 5:30 கிட்ட இருக்கும். அந்த டைமே நம்ம வந்து கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். நாங்கள் வந்து பேக்கேஜ்லேயே புக் பண்ணிட்டதுனால எங்களுக்கு வந்து தனியாக அலைய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இன்னொன்று நாங்கள் வந்துட்டு ரொம்ப அவுட்டர்லையுமே இல்லை, ஃப்ரெண்ட்லேயே வந்து லேக் பக்கத்தே தான் எங்களுக்கு ரூமே வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இறங்குனதுலேயே செம்ம குளிர். இப்படிதான் குளிருன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் வந்து கொடைக்கானல் குளிருன்றது தெரியும், ஆனால் இவ்வளோ குளிர் இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. நாங்கள் போனது கரெக்டாக மழை டைம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓரளவுக்கு கொஞ்சம் குளிர் ஓவராகவே தான் இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம வந்து அங்கே
இருந்து ரீச் ஆயிட்டோமா. இதுக்கப்புறம் எங்களை வந்துட்டு ரூம்ல போயிட்டு டிராப் பண்றதுக்காக இந்த தாத்தா வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ் ஆனதும் நம்மளுக்கு வந்து வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த தாத்தா தான் 3 டேஸ்க்கு நம்ம சுத்தி காட்ட போறாங்க. ஸோ அந்த விளாக்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நாங்க எங்கெங்கெல்லாம் போனோம், எப்படி போனோம், பேக்கேஜ் எவ்வளோன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.